சங்க கால பாண்டிய மன்னர்களுள் மிகச் சிறந்து விளங்கியவர்தான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். இவர் தந்தை இறப்பிற்கு பின் மிகச் சிறு வயதிலேயே அரசராக முடிசூட்டப்படுறாரு. இந்த சூழல்ல பாண்டிய நாட்டை கைப்பற்றுதல் மிக எளிது என கருதி சோழ நாட்டை ஆண்ட ராஜசூயம், சேர நாட்டை ஆண்ட மாந்தரஞ்சேரல் இரும்பொறை, மேலும் திதியன், எழினி, எருமையூரன் ஆகிய ஐம்பெரும் வேளிருடன் கூடி பாண்டிய நாட்டை நோக்கி படையெடுத்து வருகின்றன இந்த கூட்டுப்படைகள். இந்த படைகளை பார்த்து சிறிதும் அஞ்சாது படைக்கு தலைமை தாங்கி போர்க்களத்திற்கு செல்கிறார் பாண்டிய நெடுஞ்செழியன். பகைவர்கள் எழுவரையும் ஒருங்கே கலங்கத்தாக்கி புற முதுகிட்டோட செய்கிறார். இவர் போருக்கு செல்லும் போது சிறுவர்கள் அணியும் ஐம்படை தாலியை தன் கழுத்தில் இருந்து கழட்டவில்லை என்று சங்க கால பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்தே இவர் மிக சிறிய வயதிலேயே போருக்கு சென்றார் என்பதை அறிய முடிகிறது. விழுமியம் பெரியம் யாமை நம்மின் என்று புறநானூற்று பாடல் வரிகளிலும் சொல்லப்பட்டுள்ளது.